என்ன நடந்தா என்னங்க? யாரை கைவிட்டா என்னங்க? இயேசு இருந்தார்ல. என்ன நடந்தாலும் அவரு உங்களை கைவிடல. அவர் உங்களை பாதுகாப்புறது மறக்கல. உங்க பின்னாடி வர்றது அவர் விடல. அப்புறம் ஏங்க ஆராதிக்க மாட்டீங்க? அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, நான் ஃப்ரீயா ஆராதிப்பேன். யார் உதவிக்கு வந்தாலும் சரி, யார் உதவிக்கு வராமல் இருந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, யார் வரலனாலும் சரி, அவரை துதிக்கிறத நான் நிப்பாட்ட மாட்டேன், அவர் ஆராதிக்கிறத நான் நிப்பாட்ட மாட்டேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நல்லா கவனிங்க. நீங்க செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை புதைக்கிறதுக்கு உங்கள் ஊரில் இருந்து 300-400 ரூபா பஸ்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு, ட்ரெயினுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு உங்களை புதைக்கிறதுக்கு சொந்தங்கள்லாம் வரும். அவ்வளோ தூரத்துலேருந்து வருவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெருவில் தான் இருப்பாங்க, உங்கள் பக்கத்து கட்டில் தான் இருப்பாங்க, பக்கத்து ஏரியாவில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஏரியாவை தாண்டி வர்றதை யோசிப்பாங்க. ஏரியாவை தாண்டி வந்து உங்கள் பட்சத்தில் நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க. உங்கள் பிரச்சனைக்கு கை கொடுக்கறதுக்கு உங்கள் தோள் கொடுக்க யோசிப்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. எது நடந்தாலும் எது நடக்காட்டியும், யாரு வந்தாலும் யாரு வராட்டையும், அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது.